இந்த சாப்டர்ல ஒரு லெவல்ஸ் அண்ட் கிரிட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வால் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அது மூலியமா ஒரு வால் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இந்த ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டிஃபால்ட் ஒர்க்கிங் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் லெஃப்ட் சைடு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணீங்களோ அது அந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். இதில் பேசிக்காக இந்த டிராயிங் பேஜ் எதில் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ள லெவல் 1 அப்படிங்கிறதா இந்த பேஜ் செட் ஆகிருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட டாப் வியூ. ஸோ டாப்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி செட் ஆகிருக்கும். இதில் உள்ள ஒவ்வொரு ஏரோ மார்க்கும் ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு ஒன்று தனித்தனியாக செட் ஆகிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட பிளானை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஏன் அப்படின்னா எந்த விதத்தில் உங்களோட பேஸ்மெண்ட் இருக்கணும், உங்கள் பில்டிங்கோட ஹைட் எவ்வளவு இருக்கணும், ஒரு டோரோட ஹைட் எவ்வளவு இருக்கணும்னு நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்கிறது தான் இந்த லெவல்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஒரு ஹைட் டிஃபைன் பண்ணுறது தான் இந்த லெவலோட கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு லெவலாக செட் பண்ணி ஸோ கீழே கிரவுண்டுக்கு ஒரு லெவல், ஒரு சில்லுக்கு ஒரு லெவல், பிளிந்துக்கு ஒரு லெவல், ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு லெவலாக செட் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த லெவலை யூஸ் பண்ணி அந்தந்த இடத்துலோட டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஸோ எப்படி இந்த லெவல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேரக்ஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த எலிவேஷன் எந்த டேரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோ அந்த டேரக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண அப்புறம் தான் உங்களோட லெவலை செட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது டாப் வியூவில் இருக்குது. ஸோ டாப்லேருந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கோ இல்லை பேக்கோ மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த லெவலை நீங்கள் ஹைட்டாக டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி மாதிரி இங்கே உள்ள எலிவேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் எலிவேஷன், பில்டிங் எலிவேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதில் 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்னென்னா ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண போகிற இந்த பில்டிங் எந்த டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், ஈஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியா இல்லை நார்த்தை ஃபோக்கஸ் பண்ணியா இல்லை சவுத், வெஸ்ட் எந்த டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குமோ அதை பிக் பண்ணீங்க. பிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஈஸியாக லெவல் செட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஈஸ்ட்டை பிக் பண்ணும்போது இந்த 4 ஏரோ மார்க்குங்களும் ஹைட் ஆயிரும். ஏன்னா டாப்லேருந்து பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த ஏரோ மார்க் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஈஸ்ட்டை பிக் பண்ணுறோம். ஸோ டபுள் பண்ணும்போது அது பிளேஸ் ஆயிரும். ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நார்த், சவுத், வெஸ்ட். ஸோ இப்போ ஈஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். இதில் டிஃபால்ட்டாகவே 2 லெவல் செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுதான் நீங்கள் டாப்லேருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மேலேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி 4 ஏரோ மார்க் தெரியும். ஸோ இப்போ ஒரு டைரக்ஷன்லேருந்து பார்க்குறோம். ஸோ பார்க்குறப்ப ஹைட். ஸோ லெவல் 1, லெவல் 2. ஸோ டிஃபால்ட்டாக அது 2 செட் ஆகிறதுனால இந்த ஃப்ளோர் பிளானில் லெவல் 1, லெவல் 2 இருக்கும். ஸோ இது சைட். அடுத்து சீலிங் பிளான். சீலிங் பிளான்ங்கிறது பின்னாடி வர கான்செப்டில் பார்த்துடலாம். ஸோ இந்த 2 லெவல் தான் இருக்குது. இந்த 2 லெவலுமே யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு பில்டிங்கை கிரியேட் பண்ணிட முடியாது. ஸோ ஒரு பில்டிங்க்கு நிறைய லெவல்ஸ் தேவை. ஸோ கிரவுண்ட் லெவல் ஒன்று இருக்கணும், சில் லெவல், பிளிந்த் லெவல், நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த லெவல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்டை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. 2 லெவல் டிஃபால்ட்டாக இருக்குது. எகெயின் இன்னும் நிறைய லெவல்ஸ் உங்களுக்கு தேவை. அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இது உள்ள டூல் பார்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிப்பன் மேனில் கடைசியாக உள்ள பேனலில் டேட்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். இதில் 2 ஆப்ஷன், லெவல், கிரிட். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறது லெவல்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த லெவல்ஸை எடுத்துக்க போகிறோம். ஸோ கிரிட் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ நீங்கள் பிளானோ இல்லை எலிவேஷனோ பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி லெவல் செட் பண்ணாமல் ஒரு ரெஃபரன்ஸ் லைனை, ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ரெஃபரன்ஸ் லைனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிராயிங்ஸ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு இந்த கிரிட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். லெவல்ஸ் அப்படிங்கிறது ஹைட். ஸோ ஹைட் டிஃபைன் பண்ணிட்டு மற்ற உள்ள ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ்லாம் தேவையில்லை, என் பிளான்ல இருந்து டெவலப் பண்ணிக்க போறேன் அப்படின்னா லெவல்ஸை யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ இந்த லெவல்ஸை கிரியேட் பண்ணும்போது பாருங்க எல்எல் அப்படிங்கிறது பிராக்கெட்ல கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எல்எல் தான் அதோட ஷார்ட்கட். ஸோ இந்த லெவல் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்து எல்எல்னு டைப் பண்ணால் போதும், அந்த லெவல்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா ஆர்கிடெக்சரில் லெவல். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ மாடிஃபை அண்ட் பிளேஸ் லெவல் அப்படிங்கிற ஒரு மெனு ஒன்று உங்களுக்கு புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டாப் லாஸ்ட்டாக எந்த லெவல் இருக்கோ அதுலேருந்து ஒரு புதுசாக லெவல் கிரியேட் பண்ணுறதுக்கு டைமென்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த டிராயிங் பேஜில் பாருங்க 11, 15 அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் பிளேஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிட முடியும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் டைமென்ஷன் செட் பண்ணிட்டு எக்ஸாக்டாக அதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட டைமென்ஷன் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ
ஸோ ஒவ்வொரு லெவல்ஸுக்கும் என்ன ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டிராயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா லெவல் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மெத்தட். ஸோ 2 பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி உங்கள் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பிக் லைன். ஸோ ஏற்கனவே 2 டிஃபால்ட் லெவல்ஸ் இருக்கு. அதுலேருந்து ஒரு லெவல் ஸ்கேல் பண்ண முடியுமானாலும் முடியும். ஸோ அதான் இந்த பிக் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் லைன் மெத்தடை சூஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு டெம்பரரி டைமென்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ எந்த இடத்துல லைன் வேணுமோ அந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைன் மெத்தட்லேயே 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ண இடத்துல உங்களுக்கு லைன் வரணுமா, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் ஆஃப்செட் தள்ளி லைன் வரணுமா. ஸோ இதை ஒன்று பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாதாரண லைன் மெத்தட் எடுத்துக்கிறேன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு இந்த லெவல் வேணும் அது டேரெக்டாக பிக் பண்ணீங்க. ஸோ பிக் பண்ணும் போதே இந்த டைமென்ஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் ரெஃபர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணாமல் அந்த லெவலோட டைமென்ஷன் டைப் பண்ணியும் நீங்கள் லெவலை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக இந்த லெவல்லேருந்து ஒரு 10 ஃபீட் தள்ளி தான் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ 10 அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ அந்த லெவல்லேருந்து 10 ஃபீட் தள்ளி இது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்ராக்சிமேட் வேணாலும் நீங்கள் தேவைப்படுற இடத்துல நீங்கள் லைன் மெத்தடில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் வேணுமோ அதை பிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஃபார்ம் பண்ணுற மெத்தட். ஸோ இதே லைன் மெத்தடை யூஸ் பண்ணி வேறு எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி இந்த லெவலை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட். ஓகே. ஸோ எகெயின் அதே மாதிரி லெவலை பிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ள ஆஃப்செட் மெத்தட். ஸோ இது எப்படி யூஸ் ஆகணும் பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் நீங்கள் பிக் பண்ணுற இடத்துல லைன் ஃபார்ம் ஆகாமல் ஒரு ஆஃப்செட் மெத்தடில் ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த ஆஃப்செட் வேல்யூ எவ்வளோதுன்னு இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஃபீட்னு அப்ராக்சிமேட்டாக டைப் பண்ணிக்கிறேன். என்டர். ஸோ இதில் 5 ஃபீட் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்செட் லைன் எகிட்டு வரணும். ஸோ இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்கும். நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் லைன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே வரைகிறீங்களோ அதுலேருந்து கீழே உங்களுக்கு ஆஃப்செட் லைன் ஃபார்ம் ஆகும். அதே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும்போது நீங்கள் எந்த இடத்துல பாயிண்ட் பிக் பண்ணி லைன் ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அப்பில் 5 ஃபீட் டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ரைட்லேருந்து நான் லெஃப்ட்டுக்கு போகிறப்ப நீங்கள் எந்த இடத்துல பிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து கீழே 5 ஃபீட் ஆப்செட்டில் உங்களுக்கு லைன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எகெயின் அதே 5 ஃபீட்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் என்ன பிக் பண்ண போகிறேன், பட் டேரக்ஷனை மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இந்த லெஃப்ட்டில் பிக் பண்ணி அதுக்கப்புறம் ரைட்டில் மூவ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பிக் பண்ணுற லைன்லேருந்து 5 ஃபீட் ஆப்செட் மேலே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு லைனை பொறுத்து நீங்கள் வரையும் போதே ஆப்செட் வேல்யூவை கொடுத்துக்க முடியும். ஸோ அப்போ கொடுக்குறப்ப 2 லாஜிக். ஸோ எங்கேருந்து நீங்கள் லைன் போட போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த டேரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ லெவல் டேட் பண்ணிக்கிறேன். அதேமாரி மேலே லெவலையும் டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த லைன் மெத்தட் யூஸ் பண்ணி ஆஃப்செட் மெத்தட்லையோ இல்லை டேரெக்டாக லைன் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான லெவலை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக லைன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி அப்ராக்சிமேட்டாக கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே உள்ள இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி இந்த லெவலோட ஹைட்டை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் இந்த லெவலோட நேம் என்ன இருக்குது, அதுக்கு கீழே அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ லெவல் 2 இது 10 ஃபீட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா லெவல் நேம் இருக்குது, அதுக்கு கீழே அதோட டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இந்த பேஸ்லேருந்து தான் எடுத்துக்கும். ஸோ இந்த பேஸ்லேருந்து இந்த லெவல் உங்களுக்கு 10 ஃபீட் இருக்கும். அதே மாதிரி இந்த லெவல் உங்களுக்கு இந்த பேஸ்லேருந்து 20 ஃபீட் கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஹைட்டும் அந்த பேஸ்லேருந்து தான் அது எடுத்துக்கும். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லெவலில் நீங்கள் கிரவுண்ட் லெவல்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்த லெவல் நீங்கள் சில் லெவலை கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ டைமென்ஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்தந்த லெவலையும் நான் எக்ஸாக்டாக ஹைட்டில் செட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் கிரவுண்ட் ஃப்ளோர்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த லெவல் என்ன இருக்குன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிரவுண்ட்னு செட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த உள்ள லெவலை கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 5 ஸ்டெப் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஸ்டெப்போட ரைஸ் திக்னஸ் எவ்வளோதுன்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெவல் எங்கே இருக்குன்னு நீங்கள் செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்போட ரைசர் ஆல்ரெடி வந்து ஸோ 5 ரைஸர் தேவைப்படுறதுனால 2 அடி வரும். ஸோ அதனால் 3 ஃபீட்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்ம் ஆகிற லெவல் உங்களுக்கு 3 ஃபீட். ஸோ இந்த 0ங்கிற லெவலில் இருந்து அடுத்த லெவல் உங்களுக்கு 3 ஃபீட் செட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து லிண்டர் லெவலை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த லிண்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரவுண்ட் லெவல்லேருந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்லேருந்து 7 ஃபீட் இருக்கும். ஸோ டோட்டலாக இது 10 ஃபீட்.
10 ஃபீட்னு செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது ஃப்ளோர் லெவல் பிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களோட ஃப்ளோரோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் இந்த 0 அதாவது கிரவுண்ட் லெவலில் இருந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நீங்கள் சொல்லி செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து 10 ஃபீட் இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து இது 13 ஃபீட் இருக்கும். என்டர். ஸோ அடுத்தது பேராபெட்டுக்கு நீங்கள் தனியாக லெவல் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தனியாக ஒரு லெவல் இருக்குது. ஸோ இதோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இதை பேராபெட் லெவலாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிக் பண்ணுறீங்க. ஸோ இந்த டைமென்ஷன் எடிட் பண்ணுறது மூலியமாக ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 16 ஃபீட், அதாவது கிரவுண்ட் லெவல்லேருந்து 16 ஃபீட் ஹைட்டுக்கு இந்த பேராபெட் லெவலை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக லைன் மூலியமாக இந்த லெவல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட டைமென்ஷனை எடிட் பண்ணி அவரோட ஹைட்டை டிஃபைனாக செட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இது மாதிரி தேவையான ஹைட்டுக்கு உங்கள் லெவலை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் லைன் மெத்தடை ஃபார்ம் பண்ணாமல் வேறு மெத்தடை யூஸ் பண்ணி இதே மாதிரி லெவல் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி இந்த லெவலில் டெலீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேறு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு லெவல் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து ஒவ்வொரு லெவலாக நம்ம வேறு மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எந்த மெத்தட் அப்படின்னா அதே லெவலில் இங்கே உள்ள பிக்லைன் மெத்தட். ஸோ பிக்லைன் மெத்தட் அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் லெவலை நீங்கள் பிக் பண்ணி அது எவ்வளோ தூரம் ஆஃப்செட் ஆகணுங்கிற கான்செப்ட் மூலியமாக நீங்கள் லெவல் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ பிக்லைன் மெத்தடை செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆஃப்செட்டில் எவ்வளோ வேணும்னு செட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த லெவல்லேருந்து புதுசாக ஃபார்ம் ஆகிற இந்த ஆஃப்செட் லெவல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் செட் பண்ணீங்க. ஸோ ஒரு 3 ஃபீட் ஃபார்ம் பண்ணும்போது 3 ஃபீட்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோ லெவல் 3 ஃபீட் இருக்கும். அதனால் இந்த ஆஃப்செட்டில் 3 ஃபீட்னு செட் பண்ணிவிட்டு இங்கே பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிக் பண்ணும்போது நீங்கள் மேலே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புதுசாக ஃபார்ம் ஆகிற லெவல் மேலே கிரியேட் ஆகும். சப்போஸ் கீழே ஃபோக்கஸ் பண்ணினா உங்களுக்கு கீழே ஃபோக்கஸ் ஆகும். ஸோ எந்த சைடு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அடுத்தது இந்த லெவல் இருந்து அடுத்த லெவல் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணும். ஸோ இந்த லெவல்லேருந்து உங்களுக்கு லிண்டல் 7 ஃபீட் அப்படின்னா எந்த லெவலை நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க இந்த லெவலில் தான். ஸோ இதுலேருந்து எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னா 7 ஃபீட். ஸோ இப்போ 7 ஃபீட்னு செட் பண்ணிவிட்டு இங்கே பிக் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு பிரிவு காமிக்கும். ஸோ இதுதான் உங்களோட லிண்டல் லெவல். ஸோ அடுத்தது இந்த லிண்டல் லெவல்லேருந்து உங்களோட ஃப்ளோ லெவல் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்னா 3 ஃபீட் ஹைட் இருக்கும். அதனால் இந்த ஆஃப்செட் வேல்யூவில் 3 ஃபீட்னு செட் பண்ணிட்டேன். இப்போ இதை டச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணிடுங்க, அது ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃபைனலாக பேராபெட் லெவல். ஸோ பேராபெட் லெவலும் சேம் 3 ஃபீட் தான். எகெயின் புதுசாக ஃபார்ம் ஆன இந்த ஃப்ளோர் லெவலை பிக் பண்ணும்போது அதுலேருந்து 3 ஃபீட் உங்களுக்கு இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ லைன் மெத்தடில் நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் டைமென்ஷனை எடிட் பண்ணி இது மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்க. பட் ஆஃப்செட் மெத்தடில் டைரெக்டாக ஆஃப்செட் வேல்யூ கொடுத்துட்டு இது மாதிரி ஆர்டராக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இதான் 2 மெத்தட். ஸோ லெவலில் 2 மெத்தட் தான் இருக்கும். லைன் மெத்தட் ஒன்று, 2 பிக் லைன் மெத்தட் ஒன்று. ஸோ நீங்கள் எத்தனை லெவல் கிரியேட் பண்ணீங்களோ எல்லா லெவலுமே உங்கள் ஃப்ளோர் பிளானில் சைடில் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த லெவலில் ஒரு ட்ராயிங் வரைய போகிறீங்க, இல்லை இந்த லெவலில் வரைய போறீங்கன்னா ஸோ எந்த லெவலில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த லெவலை கிரியேட் பண்ணுறது மூலியமாக அந்த லெவலை நீங்கள் டாப்லேருந்து பார்க்குற மாதிரி வியூ ஓரியன்டேஷன் செட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த லெவலை நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ அதே இந்த டேட்டா பேனலில் கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னென்னா உங்களோட ரெஃபரன்ஸ். ஸோ நீங்கள் பிளானில் ஒரு டிராயிங் வரையும் போது அந்த டிராயிங் எதுவும் ரெஃபரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த கிரிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு லெவலை நாம் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு வாலோ இல்லை சம்திங் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கிரிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரிட்டில் நீங்கள் ஹரிசாண்டலாகவும் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்க முடியும், சேம் டைம் வெர்டிகலாகவும் ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சிக்க முடியும். ஸோ கிரிட்டை எடுக்கிறோம். ஸோ லெவலை எப்படி பிளேஸ் பண்ணீங்களோ அதே கான்செப்டில் தான் இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுலேயும் 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்னென்னா சாதாரண லைன் மெத்தட், அந்த லைன் மெத்தடில் 2 ஆப்ஷன். நீங்கள் லெவலில் பார்த்த மாதிரியே சாதாரணமாக லைன் கிரியேட் பண்ணுறது, அதே ஆஃப்செட் மெத்தடில் லைன் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதே ஆர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்க்குக்கு ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் அண்ட் ரேடியஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர், எண்ட் அண்ட் ஆர்க் தெரிஞ்சுன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக உள்ளது பிக்லைன். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக ஒரு கிரிட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து எவ்வளோ திக்னஸுக்கு நீங்கள் ஆஃப்செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த பிக்லைன்கிற ஆப்ஷன் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒன்றுனா வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த லைன் மெத்தடை எடுத்துக்கிறேன். இந்த லைன் மெத்தட் எடுத்துக்கிட்டு எங்கே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணுமோ டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணி வரைஞ்சிட முடியும். ஸோ 2 பாயிண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க ஒரு கிரிட் லைனை ஃபார்ம் பண்ணிட்டோம். அதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைமென்ஷன் காமிக்கும், அதை பொறுத்து நீங்க ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை டேரெக்டாக டைப் பண்ணி தான் நீங்கள் ஃபார்ம் பண்ண போங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம். இங்கே 20 டைப் பண்ணி என்டர், அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதே லைன் மெத்தடில் ஆப்செட்டை யூஸ் பண்ணும்போது அங்கே லெவலில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். இப்போ ஒரு 10 feet நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல லைன் நான் போட போகிறேன். ஸோ இந்த கிரிட் மேலேயே நீங்கள் கிரிட் போட்டாலும் அது பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நீங்கள் ஆஃப்செட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த டிஸ்டன்ஸில் மேலே கிரியேட் ஆகும். அதே மாதிரி நான் கீழே ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் லைன் மெத்தட். ஸோ இந்த லைன் மெத்தட் டேரெக்டாக பிக் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லைனா அதே சேம் டைம் ஆஃப்செட் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் அதே ஸ்ட்ரெயிட் லைனாக வேண்டாம், ஒரு ஆர்க் மாதிரி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணாலும் ஆர்க் ரெஃபரன்ஸாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்க் மெத்தட் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆர்க் டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆஃப்செட் வேல்யூ 10 இருந்ததுனால நீங்கள் பிக் பண்ணுற இடத்துலேருந்து 10 feet தள்ளி ஃபார்ம் ஆனிச்சு. இப்போ இது 0ன்னு செட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இதை ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எங்கே நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ அதே இடத்துல இது ஃபார்ம் ஆகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், எண்ட் பாயிண்ட், பட் அந்த ரேடியஸும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ எடிட் பண்ணுறது மூலியமாக அந்த ஆர்க்கோட பெண்டிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதே நீங்கள் 3 பாயிண்ட் கொடுக்குறது இல்லை, சென்டர் பாயிண்ட்டும் அந்த எண்ட் ஆர்க்கும் கொடுக்க போனீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்தது உங்கள் கிரிட், அதாவது இந்த ரேடியஸ் கிரிட்டோட ரேடியஸ் எவ்வளவு பிக் பண்ணிட்டேன். ஸோ எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணும், ஸோ 2 பாயிண்ட் சொல்கிறது மூலியமா உங்களுக்கு இந்த ரேடியலாக கிரிட்டை செட் பண்ணிட முடியும். ஸோ எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணும் இந்த திட்டம் முடியணும். ஸோ இதான் ரேடியலாக யூஸ் பண்ணுற கிரிட் மெத்தட். ஸோ ரெடி நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் கிரிட்டில் போய் ஸோ இங்கே உள்ள இந்த பிக்லைன் மெத்தடை பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்லைன் மெத்தடும் லெவலில் யூஸ் பண்ண அந்த பிக்லைன் லெவலும் சேம் தான். ஸோ ஏற்கனவே லெவல் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து காமன் டிஸ்டன்ஸில் நீங்கள் கிரிட் ரெஃபரன்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டே வரணும் அப்படின்னா இந்த பிக்லைனை சூஸ் பண்ணிவிட்டு அந்த மெயின்டைன் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இன்னொரு புதுசாக ஒரு எக்ஸிஸ்டிங் கிரிட்லேருந்து டெவலப் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்செட் வேலையும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக பிக் பண்ணுறது மூலியமாக அந்த கிரிட்டை நீங்கள் கண்டினியூஸாக ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த லெவலை ஸோ இந்த கிரிட்டெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்லைன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஏற்கனவே ஒரு லைன் மூலியமாக நீங்கள் கிரிட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸிஸ்டிங் லெவல் இருந்தால் மட்டும்தான் இந்த பிக்லைன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிக்லைன் மெத்தட் எடுத்துட்டேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும், ஒரு 10 feetன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ எந்த டைரக்ஷனில் வேணும், ஸோ மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே ஃபார்ம் ஆகும், கீழே ஃபோக்கஸ் பண்ணும்போது கீழே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அகெயின் 10 feetன்னு கண்டினியூஸாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிட முடியும். சப்போஸ் அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக் பண்ணிங்கன்னா அந்த டைமென்ஷனுக்கு அது சேஞ்ச் ஆகும். இப்போ நான் 15 feet அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பிக் பண்ணும்போது அது டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேரி ஆகி ஃபார்ம் ஆகும். ஸோ ஹரிசாண்டலாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ வெர்டிகலாக வேணும் அப்படின்னா வெர்டிகலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் எங்கே ஃபார்ம் பண்ணுறனோ அதே இடத்துல தான் கிரிட் வேணும், அதுக்காண்டி இதை 0ன்னு செட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கிரிட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ வெர்டிகலாக ஒரு கிரிட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இது வெர்டிகலாக உள்ள ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இதுலேருந்து பிக்லைன் மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். அது ஒரு டிஸ்டன்ஸில் வேணும், அது ஒரு 10 feetல வேணும். ஸோ இந்த சைடா இல்லை இந்த சைடா, ஸோ பிக் பண்ணுங்க, லைட் ஃபார்ம் பண்ணிட்டே வரும். இது மாதிரி உங்கள் பிளான் வரையும் போதோ ஸோ இதுக்காண்டி நீங்கள் லெவலில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ளோர் பிளானில் இதே ஒரு எலிவேஷனில் நீங்கள் கிரிட்டை பார்த்தாலும் வெர்டிகல் கிரிட்டை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ கிரிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணாலும் உங்களால் வெர்டிகல் கிரிட் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டலாக உள்ளது லெவல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதனால லெவல்ஸ் எலிவேஷன் ஹைட்டு உங்கள் நீங்கள் லெவல் மூலியமாக கிரியேட் பண்ணதுனால இங்கே வெர்டிகலாக மட்டும் உங்களால் இந்த கிரிட்டை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இதே ஒரு ஃப்ளோர் பிளான் ஒரு லெவலில் நீங்கள் ஹரிசாண்டலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், சேம் டைம் வெர்டிகலாகவும் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிரிட்டை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி உங்களோட ஷேப்பை நீங்கள் ஈஸியாக டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இந்த கிரிட்டை யூஸ் பண்ணி வேற என்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் காலம் பிளேஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காலத்தில் ஸ்ட்ரக்சரல் காலம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த காலத்தை டிஃபால்ட்டாக இந்த கிரிட்டெல்லாம் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இதெல்லாம் டிஃபால்ட்டாக அந்த காலம் கிரியேட் ஆகிரும். ஸோ அது மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே காலத்தை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் உள்ள அட் கிரிட்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அந்த காலம் வேணும் ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கிரிட்லாம் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு இது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஐ செக்ஷன் ஒன்று இதில் ஃபார்ம் ஆகிருக்கு.
ஸோ இப்போ ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா அந்த இதில் உங்களுக்கு அந்த காலம்லாம் பிளேஸ் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் ஸ்ட்ரக்சரல் காலுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இந்த காலம் ஆர்கிடெக்சருக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ ஸ்ட்ரக்சர் காலம் ஃபார்ம் பண்ண போறீங்க, அதனால ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் கிரிட் மூலியமாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது இன்டர்செக்டை பொறுத்து இது ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதில் இந்த ஸ்ட்ரக்சர் காலம்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஹோம் பிக் பண்ணும்போது உங்களுக்கு இதில் விசிபிளாக பார்த்துக்க முடியும். ஸோ எகெயின் லெவல் 1 பிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் காலம்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் டெலிட் பண்ண போகிறோம். டெலிட் பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி ஒரு வால் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எதை மட்டும் அப்படின்னா கிரிட் உங்களுக்கு வேணும், ஸ்ட்ரக்சர் காலம் மட்டும் தான் செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ணி மொத்தமாக டெலிட். ஸோ இப்போ இந்த கிரிட்டை யூஸ் பண்ணி வால் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ வால் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஜஸ்ட் பிக் பண்ணுங்க வால். ஸோ வால் இங்கே ஆரம்பிக்கணும், உங்களுக்கு இந்த கிரிட் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பாயிண்டை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸும் 10 ஃபீட்னு இது கன்சிடர் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ண ஆஃப்செட் வேல்யூ 10 ஃபீட் 10 ஃபீட் அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூஸ் உங்களுக்கு 10 ஃபீட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஷேப்பை நீங்கள் இந்த கிரிட்டோட இண்டக்ஷன் மூலியமாக டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படியெல்லாம் உங்களுக்கு வால் ஷேப் வேணுமோ அதை இந்த கிரிட் மூலியமாக டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஸோ டிஃபைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹோம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட சைஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த டைமென்ஷன் இல்லாமல் கிரிட்டை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரிட்டை நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆக்சிஸ் மாதிரி யூஸ் பண்ணிப்பீங்க. இதே ஒரு இந்த எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாமானும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டேரக்ஷனை பிக் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வெர்டிக்கலாக நீங்கள் கிரியேட் பண்ண ஆக்சிஸ் மட்டும் தெரியும். அதாவது இந்த வெர்டிகல் கிரிட் மட்டும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த எலிவேஷனில் நீங்கள் வெர்டிகலாக உள்ள கிரிட்டு மட்டும் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ணிங்கனாலே தெரியும் கிரிட்டில் ஹரிசாண்டல் கிரிட் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண முடியாது, பட் வெர்டிகல் கிரிட் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரிட் எப்போவுமே ரெஃபரன்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த எலிவேஷனில் ரெஃபரன்ஸுக்கு லெவல்ஸ் இருக்கிறதுனால இந்த ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ எப்பவுமே லெவல் 1 லெவல் 2ன்னு தனித்தனியாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் எல்லா லெவல்லையுமே அந்த கிரிட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ இதில் மாடல் தெரியாமல் இருந்தாலும் அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் மேக் பண்ணால் போதும் எல்லா லெவல்ஸ்லையும் உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் கிரிட் தெரியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு லெவல்ஸ் அண்ட் கிரிட் கிரியேட் பண்ணுறது, ஸோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி ஒரு வால் கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம்.